ஒருத்தன் புதுசாக அரசியலுக்கு வரானாக்கா அவனுக்கு அரசியலும் பொருளாதாரமும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே அடிப்படையே தெரியாதனாக்கா அவன் அரசியலுக்கு வர்றது அந்த சமுதாயத்துக்கு பேராபத்தாக தான் இருக்கும். சமீப காலமாக ஒரு கூட்டமே கிளம்பி இருக்கு, நான் முதல்வர் ஆவேன் நீ முதல்வர் ஆவேன்ட்டு. இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வர்றதுக்கு முதல்வர் பதவி என்ன அவ்வளவு சாதாரணமானதா? மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு. எது இலவசம் அப்படின்னு கேட்டதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றும் ஒருத்தருக்கு இலவசமா தெரியுது, ஒருத்தருக்கு அது தெரியும், இன்னொருத்தருக்கு அது தெரியுது. இது இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா சுப்ரீம் கோர்ட்ல 3 ரூபாய்க்கு அரிசி, 2 ரூபாய்க்கு கோதுமையும், 1 ரூபாய்க்கு மில்லட்ஸும் போட்டு உத்தரவு போட்டுருக்காங்க. அது இலவச திட்டமா மக்கள் திட்டமா 20 வருஷம் கழிச்சு கோர்ட் உத்தரவு கொடுத்தா உத்தரவு மதியானம் பிள்ளைங்க எல்லா மாநிலம் அது இலவச திட்டமா மக்கள் திட்டமா. ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்றான்னாக்கா அவன் வாயிலிருந்து அவன் வயிற்றுக்கு போகிற சோறு அவன் அவன் வயிறுக்கு கொடுக்குற இலவசமா? கொஞ்சமாவது சிந்திக்கணும். அந்த உணவு உள்ளே போனாதான் அந்த உடம்பு பலம் பெறும். இது ஆச்சரியக்குறிகளுக்கு புரியுமா? சரி, இன்னொரு மாதிரி பார்ப்போம். பெண்கள் கையில் தரப்படுற பணம் அது அவங்க கையிலேயே முடங்கி இருக்காது. அது மார்க்கெட்டுக்கு தான் போகும், சந்தைக்கு போகும். இந்த பணம் மார்க்கெட்டில் புழங்குதுனாக்கா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா மார்க்கெட்டில் புழங்க போகுது. இது சிறு குறு தொழில்களை எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஆச்சரியக்குறிகளுக்கு புரியுமா? ஒருத்தன் ஆச்சரியக்குறியாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இருந்துட்டு அவனுடைய ஆச்சரியக்குறித்தனத்தை பேசினானாக்கா அது பேராபத்து.